வாணே 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 வாணே. பூட்டி இருக்கு. இந்த கதவு திறக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இல்லண்ணே தொங்கற பூட்டு இருந்தா திறந்துடலாம். இந்த பூட்டு சரி வேற ஏதாச்சும் வழி இருக்கா? அந்த சைடு இருக்கு. அத சொல்லி தொலை. இவ்வளவு ரெண்டு இருக்கா? வேற ஏதாச்சும் வா வந்தா தானே இந்த கதவு தான். இந்த பூட்டு திறந்துடலானே. இது எப்படி திறக்கிறது? இது திறந்துடலானே. எப்படி? யோ கிரியா. சொல்றா. எங்கடா வர? ஏய் யோ மண்டைய வச்சிருவேன் இருன்றல. சரிடா விடுறா கோபப்படாத வந்து உடடா. சரி மச்சான் நான் மேல போய் பாட்டு வந்துறேன். பூட்டி இருக்கு. திறந்துட்டீங்களா? உள்ள போங்க உள்ள போங்க. அண்ணே வா வா பணப்பட்டினே. வா வா வா. பூட்டோட. தொடடா தொடடா. அண்ணே வெயிட் இல்ல பூட்டு இல்லனே. டேய் என்னடா ஒண்ணுமே இல்ல. என்னடா ஒண்ணத்தையுமே காணா? அண்ணே இத தானே தூக்கி வந்து வச்சாங்க. இது என்ன இவன் பேச்ச கேட்டு இவ்வளவு தூரம் ஓடி வந்து ஓடுது. அண்ணே அது அவ்வளவு வெயிட் ரெண்டு பேர் புடிச்சு தூக்கி வந்து வச்சாங்கனே. டேய் இல்லடா உள்ள பணம் இருந்தது பாத்தியா நீ? இல்ல ஆனா கார்ல இருந்து இந்த படி தான் தூக்கி வந்தாங்க. கண்டிப்பானே பூட்டு இருந்துச்சு அப்போ. இப்ப பூட்டு இல்ல. இவர் எனக்கு தெரிஞ்சு இவன் நம்மகிட்ட தகவல் சொல்ல வந்தால அப்பதான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும். அண்ணே அப்பவும் நடந்திருக்கலாம். இல்ல இப்ப நம்ம வந்துட்டு திரும்பி போனோம்ல அப்பயும் நடந்திருக்கலாம். ஏன் மச்சான்? இல்லனா நம்மள மாதிரி விஷயம் தெரிஞ்சவன் எவனாச்சும் நம்ம போன கேப்ல வந்து எடுத்து போயிருப்பானோ? அப்படி இல்லனா நம்ம வர்ற விஷயம் தெரிஞ்சு இந்த நாச்சிமுத்து குரூப்பே வந்து எடுத்து போயிருப்பாங்களோ? அப்படி இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மத்த ஆளுங்க வந்திருந்தாங்கன்னா வீட்டை எல்லாம் சுத்தமா கதவை மூடி பூட்டிட்டுலாம் போயிருக்க மாட்டாங்க. நாச்சிமுத்து தான் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிருக்கணும். மிஸ் நாச்சிமுத்தா பணத்தை எடுத்துட்டு போயிருப்பானோ? ஏயா அதத்தான் அவரும் சொல்றாரு. பேசாம இருயா சும்மா. ஏன் மச்சான் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவன் சொந்த ஊரு புதுவயலுக்கே போயிருப்பானா நாச்சிமுத்து? புதுவயல்லாம் போக முடியாதுல்ல. இன்ஸ்பெக்டர் தான் இந்த ஊரை விட்டே போக கூடாதுன்னு சொல்லியிருக்காருல. இல்ல சுப்பு, மலர் விஷயமா நான் இன்ஸ்பெக்டர் பேசி ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னோன்னே நல்லா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு அவரு. நீங்க இருக்க தேவையில்லை, வேணும்னா போன் பண்றேன்னு சொல்லிட்டாரு அவரு. இப்ப அது மாதிரி அவனும் கேட்டு போயிருந்திருக்கலாம். நீ சும்மா அறியா, நீ குறுக்க பேசாதயா. நாங்க வேற பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கோம்யா. சரி என்ன மச்சான்? இன்ஸ்பெக்டர் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதனால கிளம்பி நேரம் நம்ம காரைக்குடி போயிடலாம். மலரையும் பார்த்த மாதிரி இருக்கும். அங்கிருந்து அவன் நேர புதுவையில் போய் அவனை கண்காணிக்கணும். என்ன நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி கொஞ்சம் பதட்டப்படாம பணத்தை எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். சொன்னேன் அப்பவே சொன்னேன். தேவையில்லாம போயா. பணம் கிடைச்சிருந்தா பாதி வேலை முடிஞ்சிருக்கும். சரி வாண்ணே. சரி வா. எதுக்குடா வண்டி நிப்பாட்டிருக்கிய? டீ சாப்பிடலாம் நிப்பாட்டனே. சரி அப்ப நீங்க போய் சாப்பிட்டாங்க. நீங்க வரலையாண்ணே? ஏண்டா நானும் உங்களோட வந்துட்டேன்னா வண்டியில இருக்க பணத்தை யாரா பாத்துக்கிறது? உங்களுக்கு என்ன கூலிக்கு மாரடிக்கிற வேலைய? கூலியை வாங்கிட்டு நீங்க வாட்டு போயிட்டே இருப்பிய. ஏன் மனம்ல போயிடும். நான் பணத்துக்கு பாதுகாப்பா வண்டியில இருக்கேன். நீங்க போய் டீ குடிச்சிட்டு வாங்க. ஏன்னா டீ வேணா வாங்கிட்டு வரட்டுமா? வேணாம்டா, நீங்க போய் குடிச்சிட்டு வாங்கடா. சரிண்ணா. நாலு டீ போடுங்க. அதுல ஒரு சக்கரை எல்லாம் போடுங்க. சரிங்கண்ணா. என்ன கண்ணா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அந்த பேசுற தினுசா பாத்தியாடா? யார கண்ணா சொல்ற? அதே அந்த நாச்சிமுத்த சொல்றேன். கண்ணா நீ என்ன அண்ணனை போய் அந்த ஆளு இந்த ஆளும் பேசிட்டு இருக்க? அப்புறம் மரியாதையை காப்பாத்த தெரியாதால வேற எப்படா பேச சொல்ற? மரியாதை இல்லாம பேசுற அளவுக்கு அண்ணன் இப்ப என்ன பண்ணிட்டாரு? எப்பவும் போலதானே இருக்காரு. போடா வெங்காயம், நீ கவனிச்ச லட்சணம் அப்படி. நீங்களே டீ குடிக்க வரீங்கன்னு கேட்டப்ப என்ன பதில் சொல்றாரு பார்த்தல? என்ன சொன்னாரு? எனக்கு டீ வேண்டாம், நீங்க போய் குடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாரு. ஏண்டா அது மட்டுமா சொன்னாரு? நீங்களாம் கூலிக்கு மாரடிக்கிறவங்க. பணம் ஏன் பணம் அதை நான் தானே பாதுகாக்கணும்னு அவர் சொன்னாரா இல்லையா? ஆமா சொன்னாரு. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? டேய் வாயில நல்லா வந்துட போகுது. ஏண்டா நாம என்ன கூலிக்கு மாரடிக்கிறதா வந்திருக்கான்? இந்த பணத்துல நமக்கு பங்கு கொடுப்பாருன்னு சொல்லி தானே வந்தோம். நம்மள இந்த வேலைக்கு கூப்பிடும்போது அப்படி சொல்லி தானடா கூப்பிட்டாரு. இப்ப எப்படி பிளேட்டை மாத்திட்டாருன்னு பார்த்தல? கூலியை கொடுப்பாராம், அதை வாங்கிட்டு போயிடணுமா?
நல்லா இருக்குடா கதை. என்னண்ணே நம்ம தொழில இது என்ன புதுசா? எப்பவும் திட்டம் போறவன் தானே லம்ப அடிப்பான், மத்தவங்க வெறும் கூலி தானே. எப்பவும் அப்படித்தான் நடக்கும். டேய் எப்பவுமே அதே மாதிரி நடந்துக்கிறதா நாம எப்படா முன்னுக்கு வருது? ஏண்டா இந்த ஆளு நம்ம உதவி இல்லாம தன்னந்தனியா இந்த காசு அடிச்சிருக்க முடியுமா? இந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு நாம எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கோம். அன்னதானத்தை பிடிக்க போனப்ப அவன் பாட்டுக்கு ஆளை வச்சு நம்மள பொட்டுன்னு போட்டிருந்தானா இன்னும் போய் சேர்ந்துருப்போம்டா. அவ்வளவு ரிஸ்க் எடுத்து உயிரை பணைய வச்சு இந்த ஆளுக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுத்தா இந்த ஆள் நம்மளுக்கு என்னடா பண்ணாரு? மரத்துல இருக்கிற தேன்குட்டை எப்படி மூட்டை மூட்டி எடுக்கிறதுன்னு சொல்லி ரூமுக்குள்ள உட்காந்து திட்டம் தானே போட்டு கொடுத்தாரு. அவ்வளவுதானே? தேனிக்கிட்ட கடி வாங்கி தேனை எடுத்து கொடுத்தது நம்ம, தேனை வாங்கி மொத்தமா குடிக்கிறது அவனா? இந்தாங்க நாட்டி. ஏய் என்ன கண்ணா நீ அந்த ஆளுன்னு சொன்ன, இப்ப அவன் இவன் பேசிட்டு இருக்க? அட போப்பா, அந்த ஆள் நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது அவன் மேல இருந்த மரியாதையா போயிருச்சியா. பணம் கைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியா பேசுனியா, இப்ப பணம் கைக்கு வந்த பிறகு அப்படியே தலையில பேசுறியா? சரி விடுண்ணே, பணத்தை செட்டில் பண்ணும்போது பேசிக்கலாம். எவ்வளவு கொடுக்குறான்னு பாப்போம். பார்த்தா இன்னும் கொஞ்சம் போட்டு கொடுக்கணும் கேப்போம். ஏண்டா அவன்கிட்ட பிச்சை எடுக்க சொல்றியா? ஏண்டா போட்டு கொடுத்து கெஞ்சி கேட்க சொல்ற? அவனா உழைச்சு வேறு சிந்தி சம்பாதிச்ச காசு அது? எல்லாம் கொள்ளையடிச்ச காசு தானடா. அதுலயும் கொள்ளையடிச்சு கொடுத்தது நாம. அதுல நமக்கு சேர வேண்டிய பக்கத்துல நம்ம கேக்குறா, அது அதிகாரமா கேட்கறது விட்டுவிட்டு அவன்கிட்ட போய் கெஞ்சி கேட்கணும் இருக்கா? இத பாரு கண்ணா, பணம் கொடுக்கும் போதுதான் அவர் கூடுதலா கொடுக்கறாரா இல்ல குறைச்சு கொடுக்கறாரான்னு தெரியும். என்ன கொடுக்க போறாருன்னு தெரியாம இப்ப எதுக்கு அதை பத்தி பேசணும்? விடுப்பா, கொடுக்கும் போது பாத்துக்கலாம். இல்லடா, இந்த ஆள் ஒரு பெரிய நம்பிக்கை துரோகி. அந்த பணத்தை மீட்டு கொடுப்பாண்டு இவனை நம்பி வந்த பிரசாத்த நம்பிக்கை துரோகம் பண்ணி பிரசாத நல்லா ஏமாத்திட்டான். இதே மாதிரி நம்மளும் ஏமாத்த மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்கு? அதனால நாம இப்பவே உஷாராகலண்டா. நமக்கும் பட்ட நாம தான். சரிண்ணா, அதுக்கு இப்ப என்ன பண்ணலாங்கிற? நமக்கு கொடுக்க வேண்டிய பங்கை மட்டும் இவன் ஏமாத்திட்டான்டா. அப்புறம் ஏன் வேலையை காட்டிட்டு நான் பாட்டுக்கு போய்க்கே இருப்பேன். சரி கண்ணா, இப்ப என்ன பண்ண போற? அந்த ஆளு மத்தவங்களுக்கு என்ன பண்ணானோ அதேதான் நம்பிக்கை துரோகம். அண்ணே, ஏண்டா டீ குடிக்க வந்தீங்களா இல்ல டீ ஆத்த வந்தீங்களாடா? எவ்வளவு நேரம்டா? ஏண்டா கண்ணா, நீயா சொல்லி அடிச்சு கிளப்புறது இல்லையா? எவ்வளவு நேரம்டா காத்திருக்கிறது? அண்ணே இந்த முடிஞ்சிருச்சுண்ணே, இந்த காசை கொடுத்துட்டு வந்துடுறேண்ணே. அண்ணே நீங்க வண்டியில இருங்கண்ணே. சீக்கிரம் வந்து சேருங்க. என்னண்ணே இப்பதான் அவன் இவனு பேசிட்டு இருந்த, ஆளை பார்த்ததும் பம்முற. டேய் எல்லாம் அந்த ஆளுகிட்ட கத்துக்கிட்டு வித்ததாண்டா. பிரசாத்தை பார்த்ததும் இந்த ஆளு எப்படி பம்பனியா, ஆனா பிரசாத்துக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்கானா? எல்லாம் வேஷம்டா. ஏன் அவனுக்கு மட்டும் தான் வேஷம் போட தெரியுமா? ஏன் நம்மளுக்குலாம் தெரியாதா? அவங்கிட்ட கத்துக்கிட்ட வித்தைய அவங்கிட்டே காட்ட வேண்டியதுடா. கத்துக்கிட்ட இடத்துல வித்தைய காட்டாம வேற எங்கடா போய் காட்ட சொல்ற? வேணா கண்ணா, இப்படி எல்லாம் யோசிக்காத, தப்பா போயிரும். எதே தப்பா போயிருமா? யாருக்கு? அவனுக்கா இல்ல எனக்கா? இங்க இரு, தப்பாகிறது ரைட் ஆகுறதா அந்த ஆள் நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. அந்த ஆள் தப்பா மட்டும் நடந்துக்கிட்டான்னு வச்சுக்க, நான் அதை விட தப்பா நடந்துக்கிருவேன். என்ன இந்தா காசு கொடுத்துட்டு சீக்கிரம் வா. நான் இங்கதான் இருப்பேன், வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன். நாச்சிமுத்திரன் குற்றாலத்துல திரும்பி வராரு. சொன்னா கேளு, காலையில தான் வருவேன். நாச்சிமுத்திரன் நைட்டே இங்க வந்துருவாரு. சும்மா போனை போட்டு நைனு பேசி கடுப்பேத்திட்டு இருக்காத. வருவேன்னா வருவேன், சரியா?
பத்தி யோசிக்காதீங்க தம்பி. உங்களுக்கு வேண்டியது நான் முடிச்சு தரேன். அதான் இல்லாம இந்த காரியத்தை பண்றேன்னு நீங்க யோசிக்க வேண்டாம். நீங்க அந்த பணத்தை மீட்டு கொடுங்க. அதுல இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சார். உங்கள்ட்ட போய் காசு கேப்பனா? அதெல்லாம் பாத்துக்கலாம் தம்பி. நீங்க பார்த்து எது கொடுத்தாலும் சரி. போலீஸ் இதுல மூக்கு நுழைக்காம இருக்கிறதா உங்களுக்கு நல்லது. ஆனா இது எப்படி தம்பி நான் உங்க வீட்டு பொம்பளையாள்கிட்ட சொல்ல முடியும்? இந்த ஆள் ஏதோ குறுக்குச்சால் ஓட்டுறேன்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா. அதனால என்ன சொல்றேன்னா, சங்கடப்படாம வந்து பேசுங்க. போலீஸ்க்குலாம் போக வேணாம்னு சொல்லுங்க. உனக்கு வேணுங்கிறது இப்ப என்கிட்ட இல்ல. அது எல்லாத்தையும் ஒரு திருடங்கிட்ட நான் தோத்துட்டேன். அதை மீட்கிறதுக்கான முயற்சியில தான் நான் இப்ப ஈடுபட்டு இருக்கேன். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன். அதுக்கப்புறம் நீ வா. அன்னதானத்தை புடிச்சு அந்த காசை மீட்டு தர வேண்டியது ஏன் பொறுப்பு? பணம். ராஜலட்சுமி, முதல்ல ஆத்திரப்படுறத நிப்பாட்டு. நீங்க முதல்ல இப்படி பேசுறத நிறுத்துங்க. என் மகளுக்கு தலைப்பிரசவத்தை நான் பார்க்காம வேற யாருங்க பாப்பாங்க? அந்த அம்மாவா பாப்பாங்க? தப்பா என்னங்க நான் சொல்லிட்டேன்? மாசமா இருக்கிற பொண்ண இப்படி பாத்துக்க ஆள் இல்லாம போயிட்டீங்களேன்னு கேட்டேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? ஏன் அவங்கனால பார்க்க முடியலனா நாம ஏன் மலரங்க விட்டு வைக்கணும்? பேசாம மலரை நம்ம வீட்டு கூட்டு வந்துடலாம்ல. தானோ, அதத்தான் நானும் 2 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மலர் ஒத்து வர மாட்டேங்கிறாளே. என் வீட்டுல சூழ்நிலை சரியில்லை, நான் வர முடியாதுங்கிறாளே. இங்க பாருங்க, நான் திருப்பூர்ல இருந்து வந்தது உங்களையும் மலரையும் பார்த்துட்டு போலாங்கிறக்காக தான். வந்து பார்த்தா உங்களை காணோம். தினம் தான் விஷயத்தையெல்லாம் சொன்னான். கேள்விப்பட்டதும் ஆடி போயிட்டேன். மலர் பூந்த வீட்டுல அவளுக்கு அங்க சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்றீங்க. சரியில்லாத இடத்துல அவன் ஏன் இருக்குங்கிறதா என்னோட கேள்வி. இங்க பாருப்பா, அதத்தான் மலரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. சரி, அவளுக்கு தான் நிலைமை புரியல. புகுந்த வீட்டு பாசத்துல என்னென்னவா பேசுறான்னா, அவ மாமியார் கைக்காவது நிலைமை புரிய வேணா? நானும் பாத்துக்க மாட்டேன், நீங்களும் பாத்துக்க விட மாட்டேன்னு குரங்க கையில பூமால மாதிரி மலரை போட்டு படுத்தி எடுத்தா என்ன அர்த்தம்? ஏன் சாதாரணமா கூப்பிட்டா மலர் நம்ம வீட்டுக்கு வர மாட்டேங்கிறா. அவங்களும் சரியா மலரை பாத்துக்க மாட்டேங்கிறாங்க. பேசாம மலருக்கு வளகா பண்ணி கூட்டிட்டு வந்துட்டா என்னத்த? அத மலரும் மறுக்க முடியாது, அவங்க அத்தையும் தடுக்க முடியாதுல்ல. அதான் தானோ நல்ல யோசனை. அப்படி கூட்டிட்டு வந்தாதான் மலர் நம்ம வீட்டுக்கு வருவா. இல்லன்னா அங்கேயே உட்காந்துட்டு கஷ்டப்பட வேண்டியதுதான். ராஜலட்சுமி, வளகாப்பு பண்ற நேரம் இதுதான்னா நம்ம அதை கண்டிப்பா பண்ணுவோம். அவங்க என்னமோ பேசுனாங்கிறதுக்காக வீம்புக்காக செய்யணும்னா அதை செய்ய வேண்டாம். இங்க பாருங்க, 2க்காகவும் இத பண்ண வேண்டியதுதான். இது பண்ண வேண்டிய நேரமும் இதுதான். இது பண்ணணுங்கிற வீம்பு எனக்கு இருக்குங்க. என்ன ராஜலட்சுமி, இது வீம்புக்கு பண்ற விஷயம் ஆடி இது? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. உங்களுக்கு என்ன, நீங்க ஆம்பளைங்க, உங்களை யாரும் எதுவும் கேட்க போறது இல்ல. நாளைக்கு என் மகளுக்கு பிரசவத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா எல்லாரும் சேர்ந்து என்னடி பேரு பார்த்தேன்னு என்னென்ன கேள்வி கேட்பாங்க. அதை கேட்டுக்கிட்டு தலை குடிஞ்சு நிக்க சொல்றீங்களா என்ன? நான் பேச்சு கேக்குறது கூட விடுங்க. பிரச்சனை நம்ம பொண்ணுக்கு தானங்க வரும். அதுக்காக வாச்சும் அதை செஞ்சு தானங்க ஆகணும். ஆமாப்பா, எப்படி பார்த்தாலும் இது நாம பார்க்க வேண்டிய பிரசவம் தானே. முன்னையோ பின்னையோ ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே மலரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரதான்ப்பா நல்லது. நான் ஒண்ணு வேணான்னு சொல்லலையே. வீம்புக்கு சண்டை போட வேண்டாம், முறையா பண்றத பண்ணுங்கன்னு தானே சொல்றேன். என்னம்மா? தானோ, நீ கேலண்டர் எடுத்து ஒரு நாள் பாரு. ஒரு நாள்ல 2 நாள்ல நல்ல நாளா பார்த்து மலருக்கு வளகாப்பு வச்சு கூட்டிட்டு வந்துடலாம். ராஜலட்சுமி, யாரையாவது ஜோசியரை பார்த்து ஒரு நல்ல நாள் பார்த்து குறிச்சிட்டு வருவோமே. அதெல்லாம் சரி வராதுங்க. அந்த ஜோசியர் பாட்டுக்கு ஒரு 10 நாள் கழிச்சு நாள் நல்லா இருக்குன்னு குறிச்சு கொடுப்பான். அது வரைக்கும் என் பொண்ணு அந்த வீட்டுல விட்டு வைக்க சொல்றீங்களா? தானோ, நீ போய் கேலண்டர் எடுத்து பாரு. அத்தை, நான் நல்லா பாத்துட்டேன் அத்தை. நாளை மறுநாள் நாள் நல்லா தான் இருக்கு. அப்புறம் என்ன, நாளைக்கு மறுநாள் வளகாப்பு வச்சு மலர பிரசவத்துக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். என்ன அசோக் சொல்ற? ரொம்ப நல்லதுமா. நானும் திருப்பூர்ல இருந்து வந்துட்டேன். அப்படியே மலரோட வளையாப்பை முடிச்சிட்டு போன மாதிரி இருக்கும். சரிப்பா, அப்ப நாளைக்கு மறுநாள் வளகாப்ப வச்சுக்கலாம். ராஜலட்சுமி, நாம முடிவு பண்ண போதுமா? சம்பந்தி வீட்டுல சொல்லி அவங்க சம்மதத்தை வாங்க வேண்டாமா? இங்க பாருங்க, சொல்ற மாதிரி சொல்லி வாங்கத்தான் வேணும். அத நாளைக்கு பாத்துக்கலாம். இப்ப எதுக்கு உங்களுக்கு அந்த கவலை? சாப்பிட வாங்க. கேட்லாம் திறந்து கிடக்கு. ஏண்டா வெங்காயம், இதான் வீட்டை திறந்து வச்சுட்டு காவல் காக்கிற லட்சணமாடா?
தொலைச்சு கொடு ராஸ்கல். என்னடா அவன் இப்படி இருக்கான்? டேய் டேய் விட மாட்டேடா. டேய் கொல்லவே மாட்டேடா. டேய் டேய் விடுடா. டேய் கட்டல கொல்லவே மாட்டேன். டேய் விடுங்க சீக்கிரம் கட்டல. டேய் அடில விட மாட்டேன். அயோக்கிய பையன் உள்ள ஒளிஞ்சிருந்திருக்கான். டேய் வடாங்க. ஏடா வீட்டை காவ காக்கற லட்சம் வராது. ஏடா உள்ள வந்து பதுங்கி இருக்கான். ஒரு நிமிஷம் அசந்திருந்தேன்னா என்னைய கொன்று மாட்டாவே. அண்ணா உஷாரா தானே இருந்தேன், எப்படி உள்ள வந்தானே தெரியலண்ணே. மூஞ்சிய பேத்துறேன் பேத்து. உன்னோட கவன குறைச்சலால இந்நேரம் என்னை கொண்டு விட்டு பணத்தை எடுத்து போயிட மாட்டாவே. பட்ட பாடல வீணா போயிருக்கும்டா. அண்ணே இவனு மூச்சு இருக்குண்ணே, ஆள் மயக்கமா தான் இருக்கான். அண்ணே இவனை கொண்டுலாம்ண்ணே. கொல்ல தாண்டா வேணும், ஆனா இங்க வச்சு கொல்ல கூடாது. இவனை கொண்டு போய் ஏதாவது ஒரு காடு கரையில குழிய தோண்டி அப்படியே போச்சு வந்திருக்கடா. செத்து ஒளியட்டும். இவரு இப்ப கொண்டு போனா சரியா வராதரா. போலீஸ் ரோந்து வர நேரம் சிக்கலாய் போயிடும். காலையில வெளிச்சத்துல கொண்டு போங்க, சந்தேகமே வராது. சரிண்ணே. இங்க பாருங்கடா, இந்த ரூம் நல்லா காவ காத்துக்குங்க. இவனை கொண்டு போய் புதைக்கிற வரைக்கும் பத்திரமா பாத்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. சரியா? ஜாக்கிரதை. நான் வரேன். பாத்தியா, பணத்தை இவரு பாதுகாப்பாராம், போனத்தை நாம பாதுகாக்கணுமா? மா 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 அண்ணா வரேண்ணே. ராயினி அக்கா வா கீதா தங்கச்சி. அக்கா உனக்கு அக்கா நல்லா இருக்கேன். கீதா என்னடி ஆச்சு உனக்கு? எந்த பிரச்சனையும் இல்லல்ல? எங்க அடிபடிச்சா? இல்லக்கா நான் நல்லா இருக்கேன்க்கா, எனக்கு ஒண்ணு இல்லக்கா, நீ பதறாத. எப்படி இதாச்சு? இப்படி ஷைனிங்கா ட்ரெஸ் பண்ணா தூக்கம் வந்தேன், பார்த்தேன் பளிச்சுன்னு இருந்தோன்னா பக்குன்னு தூக்கிட்டு போயிட்டேன். இங்க வர இனிமே ட்ரெஸ் பண்ணும்போது மத்தவங்க எப்படி லைட் கலர்ல ட்ரெஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி பழகு. அப்பதான் எங்களுக்கு அலைச்சல் மிச்சம். சும்மா வர்றவங்க எல்லாம் பொசுக்கு பொசுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சம்பந்தம் படுத்துட்டு காலைல போய் என் நேரத்துல போறாங்க. உங்களோட சேர்ந்து நீங்களும் பொண்டாட்டியோட சேர்ந்து இருக்க மாட்டீங்க, எங்களையும் பொண்டாட்டியோட சேர்ந்து இருக்க மாட்டீங்க. எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? இன்னைக்காச்சும் என் பொண்டாட்டியோட சேர்ந்து நிம்மதியா படுத்து தூங்க விடுங்க. சும்மா போட்டு அப்பா தூங்குறாங்களா? தூங்குறாங்களாம். அம்மா தூங்குறாங்களா? அவங்களும் தூங்குறாங்களாம். ஏங்க என்ன இப்ப என்ன உனக்கு? நடுராத்திரில வந்து ஒரு மேரிடு மேன் அப்பா தூங்குறாங்களா அம்மா தூங்குறாங்களா இப்படி யாராச்சும் கேட்பாங்களா? உங்களுக்கு என்ன, உங்க பொண்டாட்டிய பார்க்கணும், அவ எங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியணும். அதானே போய் பார்க்க வேண்டியானே. அதை விட்டு அம்மா தூங்கிட்டு இருக்காங்களா அப்பா தூங்கிட்டு இருக்காங்களா சும்மா போட்டுக்கிட்டு. இங்க வரப்புல குற்றாலத்துல இருக்கும்போது என் பொண்டாட்டிய பார்க்கணும் என் பொண்டாட்டிய பார்க்கணும் தேம்பி தேம்பி அழுதாரு. குற்றாலத்துல கூட தண்ணி கொட்டல, இவர் கண்ணுல இருந்து எவ்வளவு கொட்டுச்சு தெரியுமா? டேய் ஏன்டா கத்துற? எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. சரிங்க மச்சான், வாயை மூடிக்கிட்டேன். கிளம்பு நீ முதல்ல, கிளம்பு. டேய் நீ வாடா. கதவு சாத்திருங்க. சரிண்ணே.